கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே இங்கே வரக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்சஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து வேரியஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. போத் டிகிரி ஆஸ் வெல் அஸ் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து 1 இயர் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ். 2025-2026க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் தான் இது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை 1 by 1 பார்க்கலாம். டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லைனா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 3 வேக்கன்சி இருக்குது. எல்லா டிப்ளமோ கோர்ஸுக்கும் ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து 8000 ரூபாய். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சியும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி இருக்குது. டிஎம்எல்டி அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 4 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இல்லைனா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 3 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 2 வேக்கன்சி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் மந்த்லி அதாவது ஸ்டைஃபண்ட். சரிங்களா? அதே மாதிரி கிராஜுவேட் அதாவது டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இருக்குது. இதில் பிஎஸ்சி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது யூஜி அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரி டோட்டலாக 21 வேக்கன்சிஸ் இருக்குது. டிகிரி முடித்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா 9000 ரூபாய் வந்து பர் மந்த் ஸ்டைஃபண்ட். பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 2 வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு போட் வெப்சைட் அதாவது BOAT MHRD NATS.gov.in வெப்சைட்டை இந்த வெப் போர்ட்டலில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரீஜனல் போர்டு வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதாவது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண மாதிரினா சதர்ன் ரீஜனுக்கான ரீஜனல் போர்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் NDLNOC000005 அப்படின்ற இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். MHRD NATS.gov.in வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நான் டெக்னிக்கல் நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் அதாவது பிஎஸ்சி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இன் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதில் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அவங்களாம் வந்து டைரெக்டாக வந்து மெயில் அனுப்பணும். சரிங்களா? அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டைரெக்டாக மெயில் அனுப்பணும். HRD.INMAS@gov.in வெப்சைட்டில் நீங்கள் மெயில் ஐடிக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து அனெக்ஷர் ஏல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி டைரெக்டாக அனுப்பணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அதே மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும் போர்ட் வெப்சைட்டில் NATS அதாவது MHRD NATS.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் வந்து 30 ஜூன் 2025. செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் டிப்ளமோவில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அதிலிருந்து மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுவாங்க. இப்போ டிகிரி அப்படின்ற மாதிரி தான் டிகிரியில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் பேஸ் பண்ணியும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபைனலாக வந்து INMAS உடைய டைரக்டர் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயும் சரி MHRD NATS வெப்சைட்லேயும் சரி யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து அவங்க வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ வரணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் மூலியமாகவும் அல்லது வெப்சைட்லேயும் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா மெயிலும் வரும். சரிங்களா? MHRD NATS.gov.in வெப்சைட்டில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் அக்செப்டபிள். அதே மாதிரி ஃப்ரெஷ் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். சரிங்களா? 2021 அதாவது அதில் கோர்ஸ் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2021 அதற்கப்புறமேட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸாக இருக்கணும். 2021க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி
ரெகுலர் கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் வந்து இதில் கோர்ஸில் முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதாவது பார்ட் டைம்லேயோ கரஸ்லேயோ முடித்த கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள். சரிங்களா? கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, 1 இயர்ஸ் அல்லது அதற்கு மேலே வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி 12 மாதத்துக்கு நீங்கள் வந்து அங்கே அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிப்பீங்க அப்படின்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணும் பொழுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு இருக்கும். பர் மந்த் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்னால் 8000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் இருக்கும். டிகிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 9000 ரூபாய் வந்து இருக்கும். சரிங்களா? இதற்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து டெல்லியில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மியாகலாம். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதற்கு ஜாயின் பண்ணுறதற்கான டிஏடிஏ எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் hrd.inmas@gov.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கிறாங்க, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவங்க இதற்கு சூட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.